நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்பசோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானில் வெடித்த புரட்சி, தூக்கி எறியப்படும் அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். இப்பயாவது அந்த நாட்டு மக்கள் நிம்மதியா இருப்பாங்களா? ராணுவம் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இது உண்மையா அப்படின்றத, ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகே இந்த அசீம் முனீர், அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதியா இருக்கக்கூடிய அசீம் முனீர் அதிகாரத்தை கைப்பற்ற போறான் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அவனை கூப்பிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது குளிர்விக்கிற மாதிரி ஃபீல்டு மாஸ்டர் என்ற பட்டத்தை கொடுத்து அவனை வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு, நீ தாண்டா எல்லாமும், எதுக்குடா ஆட்சி மாற்றம், எதுக்குடா புரட்சி அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே அந்நாட்டு பிரதமர் எங்கெல்லாம் போறாரோ கூடவே அசீம் முனீரும் போயிட்டே இருந்தா. ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் அமெரிக்க அதிபருடன் பேசுறானோ இல்லையோ, ஆனா அசீம் முனீர் பாத்தீங்கன்னா தவறாம பேசுவான். இருந்தாலும் நாம அந்த நாட்டினுடைய பிரதமராகவோ இல்ல அதிபராகவோ ஆனாதானே வரலாற்று நமக்கு பெருமை, முழு அதிகாரம் எப்ப நமக்கு கிடைப்பது அப்படின்னு நினைச்ச அசீம் முனீர் ராணுவ புரட்சியை உண்டாக்குவதற்கு காத்துட்டு இருக்கிறானா. அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்கா தார் அவர்கள் பார்லிமெண்ட்லே பாத்தீங்கன்னா அறிவித்திருக்கின்றார். அதனால அந்நாட்டு அரசாங்கமானது ஒரு முக்கிய முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவு என்ன அப்படின்றத நம்ம முதல் செய்தியா பார்க்க போறோம். இரண்டாவது, ஷோரன் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இந்தியா வம்சாவளி. மம்தானி என்பது அவங்க அப்பா பேரு, மும்பையில் பிறந்தவர். மீராபாய் அவங்க கேரளாவில் பிறந்தவங்க. அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டராக இருக்கிறாங்க அவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஷோரன் மம்தானி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய உகாண்டா நாட்டில் பிறந்தாங்க. அங்கிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்கின்றார்கள். ஸோ இப்போ நியூயார்க்கினுடைய மேயராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இப்போ நியூயார்க் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷோரன் மம்தானி அவர்களுக்கும் அந்த மாகாணத்தினுடைய ஆளுநருக்கும் மம்தானிக்கும் பிரச்சனை, ட்ரம்புக்கும் மம்தானிக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு ரெண்டாவது செய்தி பார்க்க போறோங்க. இப்போ அசீம் முனீரை சமாதானப்படுத்தணும் பாகிஸ்தான்ல, இல்லனா அங்க புரட்சி வெடிக்கும். மீண்டும் ஒரு புரட்சி வெடித்தால் அந்த நாட்டு மக்களுடைய ஏழ்மை நிலைய இறைவனாலும் வந்தாலும் தீர்க்க முடியாத நிலைக்கு போயிடுவாங்க. அரசியல் குழப்பமானது அதிகரிக்கும். அப்படி அரசியல் குழப்பமானது அதிகரித்தால் ஏற்கனவே பல மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் தனிநாடு கோரிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த தருணத்துல மீண்டும் ஒரு ராணுவ புரட்சியா வேண்டாம் என்று நினைச்சவங்க அந்நாட்டில் 27வது திருத்தத்தை கொண்டு வர போறாங்க. இந்த 27வது திருத்தம் என்கின்ற பொழுது மாநில அரசாங்கம் கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வரப்போகுது. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படியே ராணுவத்துக்கு போக போகுது. ஆக மொத்தத்துல மாநிலங்களுடைய உரிமை பறிக்கிறது மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய உரிமை ராணுவம் பறிக்கிறது. அதற்கான சட்ட முன்வடிவை தான் பாத்தீங்கன்னா வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பாகிஸ்தான்ல கொண்டு வர போறாங்க. அதைத்தான் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்கா தார் அவர்கள் 27வது திருத்தத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதி அசீம் முனீரை குளிர்வித்திருக்கின்றார்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 243 படி இப்போ ராணுவ கட்டமைப்புக்கும் ராணுவத்துடைய வளர்ச்சிக்கும் அதிக நிதியை ஒதுக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, ராணுவத்துக்கு அதிக அதிகாரங்கள் வழங்க போறாங்க. முதல்ல 243வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்களை நியமிக்கலாம். நம்ம நாட்டில் கூட அதே மாதிரியான சட்டங்கள் தான். மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டுகளை மாநில அரசாங்கமே நியமிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி மாவட்டத்தில் நீதிமன்றங்களை மாநில அரசாங்கங்களே நியமிக்கும். ஆனா இப்போ பாகிஸ்தான்ல மத்திய அரசாங்கமானது அவற்றை எல்லாம் இனிமே கையில் எடுத்துக்கும். அது மட்டும் கிடையாது, கனிம வளங்கள் என்கின்ற போது மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இப்ப நம்ம நாட்டில் கூட கனிம வளங்கள் எங்க இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கண்டறிவது மத்திய அரசாங்கம். அந்த நிலத்தை யாருக்கு கான்ட்ராக்ட் விடணும், அப்படி கனிம வளங்களை எடுக்கின்ற போது வருகின்ற வரி வருவாய் எல்லாமே மாநில அரசாங்கத்துக்கு போகும். ஆனா இப்போ 243வது சட்ட திருத்தத்தின்படி பாகிஸ்தான்ல
என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா, மாநிலங்கள் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் ஒட்டுமொத்தமாக இனி மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்கும். அதற்கு கட்டுப்பட்டது வருகின்ற வருவாயும் மத்திய அரசாங்கத்துக்கு தான். அது மட்டும் கிடையாது, இனிமே தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கலாம், மாநில தேர்தல் ஆணையராக இருக்கலாம். பாகிஸ்தான்ல இனிமே மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு மாநிலத்துக்கு மாநில தேர்தல் ஆணையர் இருப்பார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய நம்ம நாட்டுக்கான மாநில தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. அது மாநில அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்படக்கூடியவர். ஆனா அதையும் இப்போ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமே எடுத்துக்கொள்கிறது. அப்புறம் இயற்கை வளங்கள் மட்டும் கிடையாது, கல்வி சுகாதாரம் எல்லாமே மத்திய அரசாங்கம் இனி எடுத்துக்கும். மாநிலத்திலையுமே சுகாதாரம் தொடர்பாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. பாகிஸ்தான்ல கல்வி தொடர்பாகவும் எந்த முடிவும் இனி எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி அரசியல் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து ராணுவத்தின் உதவியுடன் அரங்கேற்றினாங்கன்னா பிறகு மாநில அரசாங்கமானது எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது, போராட்டங்களும் நடத்த முடியாது. அப்போ ராணுவமானது அடக்கி ஒடுக்கும். அப்படி அடக்கி ஒடுக்கின்ற பொழுது புரட்சி வேண்டாம், ராணுவ தளபதிக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும் என்று பார்த்தால் முடியாது. அந்தந்த மாநில அரசாங்கம் போராட்டம் நடத்தும். மக்களும் எங்க வளங்கள் சுரண்டப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அவங்களும் போராட்டம் நடத்துவாங்க. எப்படியோ ஒன்று பாகிஸ்தான்ல புரட்சி வெடிக்க போகுது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நாங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களை தூக்கி எறிந்து விட்டு நாங்களே பாகிஸ்தானை ஆட்சி ஆண்டு கொள்கின்றோம் அப்படின்னு அசீம் முனீர் முடிவெடுக்கின்ற பொழுது உனக்கு எல்லா அதிகாரமும் தரமுடா, மாநில அரசாங்கத்திட்டு இருக்கக்கூடிய வளங்களும் சரி அதிகாரங்களும் சரி முதல்ல நாம பறிப்பண்டா, பிறகு நீ எல்லாவற்றையும் பயன்படுத்திக்க அப்படின்னு அசீம் முனீரை சமாதானப்படுத்தியிருக்கின்றார்கள். ஏன் இந்த திடீர் முடிவு என்று பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பல மாகாணங்கள் தனித்தனியாக பிரிந்து போக ஆசை கொண்டிருக்கின்றன. அதனால அவங்க விரும்புற மாதிரி சட்டம் இயற்றி கொண்டார்கள் என்றால், அவங்க விரும்புற மாதிரி நீதிபதிகளை நியமிச்சு கொண்டாங்கன்னா, அவங்க விரும்புற மாதிரி தேர்தல் ஆணையரை நியமிச்சு அவங்களுக்கு விருப்பப்பட்ட ரிசல்ட்டை உண்டாக்கிக்கிட்டாங்கன்னா, அதனால மாநில அரசாங்கத்துக்கான நிதி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் போகணும். மாநிலங்கள் எப்போதும் மத்திய அரசாங்கத்தை நோக்கியே இருக்கணும், தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. போதிய நிதி ஆதாரமும் கிடைக்கக்கூடாது. இப்படி ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் இல்லைன்னா நம்மளால ஒரு மாநில அரசாங்கமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தையே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க, கட்டுப்பட்டு நிற்பாங்க என்பதனால பல அதிகாரங்களை சட்ட திருத்தத்தின் மூலம் பாகிஸ்தான்ல பறிக்க முற்படுகின்றார்கள். அது எந்த மாதிரியான விளைவை தரப்போது, ராணுவமானது இந்த சட்ட திருத்தத்தை அமைதியாக அரங்கேற்றுவதற்கு அந்த நாட்டில் எந்த விதமான போராட்டம் இல்லாம பார்த்துக்குமா தடுத்து நிறுத்துமான்னு தெரியாது. ஆனால் அசீம் முனீருக்கு உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க, முதல்ல சட்ட திருத்தம் கொண்டு வரும், பிறகு நீங்க மத்திய அரசாங்கத்தை நீங்களே நடத்துங்க, இல்ல சபா ஷெரீப் அவர்களாக இருக்கக்கூடிய என்ன பொம்மையா உட்கார வச்சுட்டு நீங்களே பாத்தீங்கன்னா ஆட்சியை நடத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. முதல்ல கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் அண்டை நாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும். அமெரிக்காவுக்கு வித்துட்டு இருக்கிறோம், சீனாவுக்கும் வித்துட்டு இருக்கிறோம், அது மட்டும் இல்ல பிரான்ஸுக்கும் வித்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பல மாகாணங்களுடைய கனிம வளங்களை நாம 500 பில்லியன் 600 பில்லியனுக்கு வித்துட்டு இருக்க இந்த தருணத்துல மாநில அரசாங்கங்கள் எடுக்க ஒத்துக்கலன்னு வச்சுங்களேன். குறிப்பா பலுசிஸ்தான் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மெட்டலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு 500 பில்லியனுக்கு வித்திருக்காங்க. ஸோ பலுசிஸ்தான் திடீர்னு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்கன்னா, ஏற்கனவே பலுசிஸ்தான்ல சீனாகாரன் பல இயற்கை வளங்களை தோண்டி எடுப்பதற்கு சுரங்கம் அமைப்பதா இருக்கலாம், இல்ல துறைமுகம் கட்டுதா இருக்கலாம், இல்ல ரயில்வே பாலங்கள், பிறகு மெட்ரோ ரயில் திட்டம் என்று பல்வேறுபட்ட திட்டங்களை அரங்கேற்றுவதற்காக சீனாகாரம் வந்தாலும் பலுசிஸ்தான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்களால சீனாகாரம் பயங்கரமா பாதிப்படைஞ்சான். அதனால எந்த ப்ராஜெக்டும் இனி பாகிஸ்தான்ல நடைமுறைப்படுத்த மாட்டேன், ரயில்வே ப்ராஜெக்டுக்கு கூட நான் $2 பில்லியன் அளவுக்கு தருவதாக உத்தரவாதம் அளித்திருந்தான். ஆனா சீனாகாரம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டான். இப்படி அங்க இருக்கக்கூடியவங்க சீனாக்காரங்களா பார்த்து குண்டு வச்சு கொள்றாங்க. அதனால அமெரிக்கா இடத்துல போய் தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள். கனிம வளங்களை $500 பில்லியன் வித்திருக்கிறாங்க. இப்போ அந்த கனிம வளங்களை எடுக்க விடாம பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க ராணுவத்தின் உதவியுடன். ராணுவத்துக்கு அதிக அதிகாரம், கூடுதல் கட்டமைப்பு என்று சொல்லிட்டு ஆசை காட்டி அதிகாரங்களை கைப்பற்றுகிறது பாகிஸ்தான் அரசாங்கம்.
நாம சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் மக்கள் புரட்சியோ இல்ல ராணுவ புரட்சியோ பாகிஸ்தான்ல விரைவில் வெடிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ரெண்டாவது, சோரன் மம்தானி. இந்த ஆளு வெற்றி பெறுவதற்காக பல இலவச திட்டங்களை அறிவித்திருக்கின்றான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருந்தாங்க இல்லையா, அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இலவச திட்டங்களை நியூயார்க்லயும் போய் அறிவிச்சிருக்கிறான். என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பணக்காரர்கள் தான் நியூயார்க்ல அதிகம். அந்த பணக்காரர்களுடன் போட்டி போடுகின்ற சாமானியர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைப்பது கிடையாது. அதனால பணக்காரர்களுடன் மோதி வெற்றி பெறுவதே கிடையாது. அதனால பணக்காரர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அதிக வரி விதிக்கப்படும். நியூயார்க்ல ஒருத்தன் பணக்காரனா இருந்தான்னு வச்சுங்களேன், அவனுக்கு 2% கூடுதல் வரி இப்ப இருப்பதை விட. கார்ப்பரேட் நிறுவனங்களா இருந்தா 11.5% வரி இப்ப இருக்கின்ற வரியை விட அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியாக இந்தியா வம்சாவளியினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சோரன் மம்தானி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த மாநில ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் நீ வரி போட்டீங்கன்னா பணக்காரன் இந்த இடத்த விட்டு போயிடுவான், கார்ப்பரேட் நிறுவனமும் இந்த மாநிலத்தை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நிதி ஆதாரம் என்பது நம்மளுக்கு அவ்வளவுதான்டா சாமி அப்படின்னு அந்த ஆளுநர் எச்சரித்திருக்கின்றார். யோ, இந்த வரியை போடு, கூடுதலா நமக்கு பாத்தீங்கன்னா $9 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். போறவன் போட்டோம், இருக்கிறவன் இருக்கட்டும். ஆனா நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு போன்று வேற எங்க இருக்குது? எங்க அவன் வெளியேறுவான்? அதனால வெளியேறிடுவான் என்று சொல்லி மிரட்டாத அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, வாடகை லாக். வாடகை லாக் என்ன கேட்டீங்கன்னா, நியூயார்க் சிட்டியில ஒரு வீட்டுக்காரனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தாண்டா வாடகை. இதை தாண்டி வேற எந்த ஒரு வீட்டுக்காரனும் சரி வாடகையை உயர்த்தக்கூடாது. பணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் வாடகைன்னு வச்சுங்களேன். அந்த நகரம் முழுவதுமே எல்லோரும் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் லாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு குறைவாகவோ அதுக்கு அதிகமாகவோ நம்ம பண்ண முடியாது. அதனால சாமானிய மக்களுக்கு நியூயார்க் சிட்டியில் பாத்தீங்கன்னா வீடு வாடகை கிடைப்பது கிடையாது. அதனால இந்த வாடகை லாக்க பாத்தீங்கன்னா தளர்த்த போறாராம். அதனால சாமானியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் இலவச பஸ் தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ 5 இலவச பஸ் அரசாங்கத்தை சார்பில் நியூயார்க் சிட்டி முழுவதும் விட்டுருக்கின்றாராம். இது எந்த அளவுக்கு சக்சஸா போகுதுன்னு பார்த்துட்டு இன்னும் பஸ்களை அதிகமாக விட போறாராம். கூடுதலா ஒரு தகவல், $700 மில்லியன் பஸ் வாங்குறதுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டாராம். அதனால இனிமே நியூயார்க் சிட்டியில ஏழை மற்றும் சாமானிய மக்கள் இலவச பஸ்ல போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நியூயார்க் சிட்டியே அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றாரு. $6 பில்லியன் அளவுல குழந்தை பராமரிப்பு காப்பகங்கள் அமைக்க போறாராம். நியூயார்க் போன்ற சிட்டியில் இருக்கக்கூடிய பல பேரும் அப்பா அம்மா அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு தான் போறாங்க. குழந்தை யார் வச்சுக்கிறது? அங்க குடும்ப கலாச்சாரம் கிடையாது. 8 வயசு வரைக்கும் தான் குழந்தைகள் பெற்றோருடன் இருக்கும். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தான் தங்கணும், அங்கே தான் படிக்கணும். அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க எங்கெல்லாம் போகலாம். ஆனா இப்போ மம்தானி அவர்கள் கை குழந்தையா இருந்தாலும் சரி 8 வயது ஆகிற வரைக்கும் சரி அரசு காப்பகத்தை திறக்க போறோம் $6 பில்லியன். ஸோ இப்படி நியூயார்க்ல வேலை வெட்டிக்கு போறவங்க அரசு உடைய இருக்கிறவங்கலாம் சிறப்பான பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். பணக்காரர்களுக்கு வரி போட போறேன், கார்பரேட்டுகளுக்கு வரி போட போறேன்னு சொல்லிட்டு மம்தானி களத்தில் இறங்குகின்ற போது நியூயார்க் ஆளுநர் பாத்தீங்கன்னா, யோ இதெல்லாம் ஏன் செய்யற, இது தப்பு அப்படின்னு ஒரு குழந்தைகளை பராமரிப்பதற்கு $6 பில்லியன் அளவுல காப்பகம் கட்ட போறேன் அப்படின்னு சொன்ன பிறகு மாநில அரசாங்கமும் நியூயார்க் நகரத்துடன் இணைந்து கொண்டு அதை செயல்படுத்தும், நாங்களும் அந்த திட்டத்துக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பராமரிப்பு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நியூயார்க் சிட்டி தான் அமெரிக்காவிலே ரொம்ப காஸ்ட்லியான சிட்டி. அங்க இடம்பெயர்ந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், சாமானியர்கள்லாம் பொருளை வாங்கி சமைச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு விலை அதிகமா இருக்குது. நம்ம நாட்டிலாவது ரேஷன் கடை இருக்குது, ஆனா அமெரிக்காவில் ரேஷன் கடை எங்க இருக்குது? அதனால அரசாங்க சார்பிலே பாத்தீங்கன்னா குறைந்த விலையில மளிகை கடையை ஓபன் பண்ண போறாராம். இப்படி ஏழைகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட வாக்குறுதியை கொடுத்தாராம். இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததன் காரணமாகத்தான் இருளில் இருந்த பல வாக்காளர்களும் இளைஞர் பெருமக்களும் புலம்பெயர்ந்தவர்கள் இங்க வந்திருக்காங்க பாரு, அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த சோரன் மம்தானிக்கு வரிசை வரிசையாக வாக்களித்தார்களாம். அதனால நியூயார்க் நகரமே குடிபெயர்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். இப்படி குடிபெயர்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட நியூயார்க் நகரத்தை குடிபெயர்ந்தவரே இன்னைக்கு ஆள போறாரு. அதனால் இருளில் ஒளிந்து கொண்டிருந்த மக்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றார்கள். என்னால
அப்படின்னு சோரன் மம்தானி அவர்கள் பேசியிருக்கின்றார். இது ட்ரம்ப்பை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபப்படுத்தியிருக்கிறது. மம்தானியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக பேசுவதாக நினைத்துக் கொண்டுதான் பேசுறாரு, என்னை கோபப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் நினைக்கின்றார். அவர் பேசுவது தவறான முன்னுதாரணம். இரண்டாவது, நிறைய இலவச திட்டங்களை அறிவித்து இருக்கின்றார். ஸோ இந்த இலவச திட்டங்களா இருக்கலாம், இல்ல அரசாங்க திட்டங்களா இருக்கலாம், அவற்றுக்கெல்லாம் நான் தான் ஒப்புதல் அளிக்கணும். சும்மானா ட்ரம்ப்புக்கு எதிராக போர்க்குடி உயர்த்துகின்றேன், கோபப்படுத்துகின்றேன் என்று மரியாதை இல்லாம நடந்துகிட்டாருன்னா ஒரு திட்டமோ நடைமுறைக்கு வராது. அதனால எங்கிட்ட நீங்க மரியாதையாகத்தான் நடக்கணும் அப்படின்னு இந்த சோரன் மம்தானிக்கு ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். அந்த நாட்டில் பெரும் எதிர்ப்பும் வலுத்திருக்கிறது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.